அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக உறவு சுமூகமாகிட்டு வர நிலையில கூடுதலா 100% வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொண்டு அதிர வச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். இரு நாட்டு தலைவர்களும் ரொம்ப சீக்கிரமாகவே சந்திப்பு நடத்த திட்டமிட்ட நிலையில ட்ரம்போட இந்த அறிவிப்பால ஆடித்தான் போயிருக்கு சீனா. என்ன நடந்தது, பின்னணி தகவலை பார்க்கலாம். அமெரிக்காவோட அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற பிறகு அன்றாடம் ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு வர்றாரு ட்ரம்ப். அதாவது எதுவாயிருந்தாலும் அமெரிக்காவுக்கு தான் முன்னுரிமைங்கிற கொள்கையில இருக்க ட்ரம்ப் தங்களோட நாட்டு பொருட்கள் மீது வரி விதிக்கிற நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதுல உச்சகட்டமா போனதுதான் சீன பொருட்கள் மீதான 145% வரி விதிப்பு நடவடிக்கை. உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்க அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் கடந்த மே மாதத்துல முடிவுக்கு வந்தது. சீன பொருட்களுக்கு 30% வரிய அமெரிக்காவும், அமெரிக்க பொருட்களுக்கு 10% வரிய சீனாவும் விதிச்சது. இப்படியான சூழல்ல தான் சீன பொருட்கள் மீது கூடுதலா 100% வரிய விதிச்சு சீனாவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த அறிவிப்பின்படி நவம்பர் 1ஆம் தேதி முதல் கூடுதலா 100% வரிகள் விதிக்கப்பட இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஏற்கனவே இருக்க 30% வரியோட சேர்த்து மொத்தமா 130% வரி விதிக்கப்பட இருக்கு. அடுத்த சில நாட்கள்ல தென்கொரியாவில் நடக்க இருந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்திச்சு பேசுறதா திட்டமிடப்பட்டது. ஆனா கூடுதல் வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்க ட்ரம்ப் சீன அதிபர் உடனான சந்திப்பு இப்போதைக்கு சாத்தியமில்லாததுன்னு சொல்லியிருக்காரு. அதன்படி இரு நாட்டு தலைவர்களோட சந்திப்பு தள்ளி போறதா சொல்லப்படுது. அது சரி, பெரிய முட்டல் மோதலுக்கு பிறகு வரி விதிப்பில சீனாவோட சமாதானமான ட்ரம்ப் இப்போ ஏன் இவ்வளவு வரியை அறிவிச்சிருக்காருன்னு கேள்வி எழலாம். அதுக்கும் சில காரணங்கள் சொல்லப்படுது. தங்களோட நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற அரிய வகை தனிமங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வர சீனா முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது. இந்த அரிய வகை தனிமங்கள் செமி கண்டக்டர், ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான உற்பத்திக்கு முக்கிய தேவையா இருக்கு. இப்படி இருக்கும்போது சீனாவோட இந்த முடிவு தங்களோட நாடு உட்பட பல நாடுகளுக்கும் நெருக்கடியா இருக்கும்னு யோசிச்ச டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதா சொல்லப்படுது. குறிப்பா இந்த அதிரடி அறிவிப்பால அமெரிக்க பங்கு சந்தைகள்ல மிகப்பெரிய வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. உலக அளவுல 2 பெரிய பொருளாதார நாடுகளாயிருக்க அமெரிக்கா சீனாவுக்கு இடையில மீண்டும் வர்த்தக போர் உருவாகி இருக்கிறது சர்வதேச அளவுல விவாத பொருளா மாறி இருக்கு. இந்த சமயத்துல இதே மாதிரியான சூழல் இந்தியாவுக்கு வராம இருக்கணும்னா உள்நாட்டு உற்பத்தியில கவனம் செலுத்துறது தான் ஒரே வழின்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள். விழித்துக் கொள்ளுமா இந்தியா? பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.